போச்சு. என்ன வாயடைச்சு போய் நிக்கிற? இதுதானே உனக்கு வேணும். உன்னோட பங்கு உனக்கு கிடைச்சிருச்சுல்ல. சரி, முதல்ல நீ கிளம்பு. இங்க பாருங்க, நீங்க யாராவது கோட்டை தாண்டி வந்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்கும். சரியா பங்கு போட்டுட்டேன். சேர வேண்டியது சேர்ந்துருச்சு. பொண்ணுங்களையும் பிரிச்சாச்சு. அண்ணே மகேந்திரனே, மகேந்திரனே எங்க இருக்கீங்க? வாங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. என்ன இந்த பக்கம் சொல்லுங்க. குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக நாங்க ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த ஊர்ல எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு புது ஏற்பாட்டை பண்ணிருக்கோம். இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அங்க வரணும். அதனால நீங்களும் உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வரோம். ஆமாம்மா, நீ பாத்துக்கிட்டே இரு. சௌமியா எல்லா போட்டியிலையும் கலக்க போறா. எல்லா விளையாட்டுலயும் முதல் இடத்தை பிடிக்கத்தான் போறா. அப்படித்தானே கண்ணு? என்ன நிம்மி சொல்ற? ஆமா, தரையில எதுக்காக இவ்வளவு பெரிய கோடு போட்டு வச்சிருக்கீங்க? அதுவா, குழந்தைங்கனால அப்படித்தானே வீட்டுல ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களுக்காக நீங்க இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷங்க. குழந்தைங்களும் வெளியில வருவாங்க, புதுசா எல்லாரையும் பாப்பாங்க, 4 வார்த்தையும் கத்துக்குவாங்க. இது ரொம்ப நல்ல திட்டங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்ப நாங்க கிளம்புறோமா? போயிட்டு வரோமா? வாங்க வாங்க. நில்லு. நான் சொன்னேன்ல, நீ இந்த கோட்டை தாண்டி வந்தேன்னு வை, நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. இனிமே நான் அப்பாவை எப்படி போய் பார்க்கிறது? சௌமியா அக்கா கூட நான் எப்படி விளையாடுறது? இனி நீ உன் அப்பாவை பார்க்க கூடாது, உன் அக்காவோட விளையாட கூடாது. நீ உன் அம்மா வேணும்னு சொன்ன, உன் அக்கா அப்பா வேணும்னு சொல்லிருக்கா. முடிவு எடுத்தாச்சு. நீங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீங்க 2 பேரும் வாழ போறீங்க. புரிஞ்சுதா? மறுபடியும் ஒரு தடவை முடிவை சொல்றேன். இந்த கோட்டை தாண்ட யாராவது முயற்சி பண்ணீங்க, வருத்தப்படுவீங்க. சாமி, சாமி, சாமி. அந்த ஆள் இருக்கானே, என் பொண்ணை கொன்னுடுவான். அவளை நிச்சயமா கஷ்டப்படுத்துவான். அப்பா எதுக்காக சௌமியா அக்காவை கஷ்டப்படுத்தணும்? அக்காவுக்கும் அவர் அப்பா தானேமா. அவரால என் சௌமியாவுக்கு ஆபத்து தான். என் சௌமி, சௌமிமா, அழாதம்மா, அழாத. நீ நம்பிக்கையோட இருமா. என் சௌமி, அவளை என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அவன் ஒண்ணும் பண்ண மாட்டாமா, ஒண்ணும் பண்ண மாட்டான். மம்மி, எதுக்காக நடு வீட்ல கோடு போட்டு பங்கு பிரிச்சிருக்காங்க? சுமதி, உங்க பாட்டி தான் நமக்கு இடையில கோடு கிழிச்சிட்டாங்களே.
அதுக்கு அர்த்தம் உன்ன அப்பா கிட்ட இருந்தும் இங்க சௌமியாவை உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கம்மா. அப்படின்னா நான் அப்பா கூடவும் சௌமியா அக்கா அம்மா கூடவும் சேர்ந்திருக்க முடியாதா? அப்படிலாம் இல்லடா செல்லம். நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு நான் போய் பாட்டி கிட்டயே கேக்குறேன். சுமதி, வேணாண்டா செல்லம், நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க போக கூடாது மம்மி? அந்த கோடி இருக்கிற வரைக்கும் நம்ம போக முடியாது. அப்பா, நான் அம்மாவையும் சுமதியும் ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? சௌமியா, உனக்கு அப்பா தானே வேணும்னு? நீ இப்போ உன் அப்பா கூட தானே இருக்க, எப்பவும் அம்மா கூட தானே இருந்த, இப்ப எதுக்கு போகணுங்கிற? எனக்கு அம்மாவும் வேணும் சுமதியும் வேணும்பா. அம்மாடி, சுமதி தானே அம்மா வேணும்னு கேட்டா, அதான் அவ கூட இருக்கா. நீ அப்பா வேணும்னு கேட்டா, அதான் அப்பா கூட இருக்க. உன்னை வெளியிலலாம் கூட்டிட்டு போவாரு. வெளியில கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இல்ல மகேந்திரா? ஆ, ஆ. இந்த அப்பா சௌமியா ஆசைப்பட்டது எல்லாமே செய்வேன், ஒண்ணு விடாம. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ எப்பவும் அந்த பக்கம் போக கூடாது, சுமதி இந்த பக்கம் எப்பவும் வரக்கூடாது. நீயும் உன் பாட்டி கிட்ட பேசக்கூடாது. அதே மாதிரி சுமதி அவளோட பாட்டி கிட்ட எப்பவும் பேசக்கூடாது. சரியா? அப்படின்னா நான் உங்க கூட இருந்தா எனக்கு அம்மா சுமதி பாட்டி எல்லாரையும் நான் விட்டுட்டு இருக்கணுமா? அவங்கள பார்க்கறதையும் அவங்க கிட்ட பேசுறதையும் எல்லாத்தையும் நிறுத்தணுமா? ஆ, அப்பா சொன்னதை செய்வேல்ல. சௌமியா, சௌமியா என் செல்லக்குட்டி. சௌமியா, என்னடா செல்லம்? இங்க வா, அப்பா கிட்ட வா. வா வா, பக்கத்துல வா. அப்படித்தான் உன்னை. நிம்மி, எங்கம்மா ஓடுற? அந்த மனுஷன் என் குழந்தை என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான், ஒண்ணும் செய்யவும் முடியாது. நம்ம குழந்தைய கஷ்டப்படுத்துற அளவுக்கு அவனுக்கு நிச்சயம் தைரியம் இருக்காது. நல்லா தூங்கு. நிம்மி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவ எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாங்கறத நீ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணு. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா, தரையில போடி கிழிச்சதுனால உறவுல நிச்சயம் விரிசல் விடாது. மகேந்திரா எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் உனக்கு புருஷன். சௌமியாவை பத்தி தானமா கவலைப்பட்டு இருக்க. நீ தைரியமா இரு, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க பாருமா, சௌமியா பிறந்ததுல இருந்து அவங்க அப்பா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கா. அவ அப்பா அவளை வெறுக்கிறாருன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா தானா வெளியே வந்துடுவா. சரி வாமா, நீ உள்ள வா. நான் சொல்றது கேளுமா.
நான் வரலம்மா, நீ போ. நான் இங்கேயே இருக்கேன். நீ வராம நான் போக மாட்டேன். அம்மா எதுவும் சொல்லாத, நீ போமா. என்னம்மா இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருப்ப? நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் இங்கேயே உட்காந்து என் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போது என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ போய் தூங்குமா, போமா போமா. நான் தான் சொல்றேன்ல, போ. என் பொண்ணை நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னு நானும் பாக்குறேன். மம்மி எங்க போயிட்டாங்க? அதுக்கு அர்த்தம் உன்ன அப்பா கிட்டேந்தும் இங்க சௌமியாவை உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கம்மா. அப்பாவும் பாட்டியும் இந்த கோட்டை தாண்டி போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அம்மாவும் பாட்டியும் எனக்கும் இதேதான் சொன்னாங்க. ஆனா அக்கா, பாட்டி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இந்த லைன்னால தான் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்களாம். இந்த லைன்னால தான் நம்ம 2 பேரும் பாத்துக்க முடியாதாம். அப்போ இந்த லைன் சூனியக்காரியை விட ரொம்ப மோசமானது. ஆனா அக்கா, பாட்டி எனக்கு இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இந்த லைன் மட்டும் இல்லனா எல்லாமே பழைய மாதிரி ஆயிடுமா. உண்மையாவா? அப்போ நாம இந்த லைனை அழைச்சிடலாமா? சௌமியா அக்கா, நம்ம இந்த மாதிரியே இங்க போட்டிருக்கிற எல்லா லைனையும் அழைச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இருக்க போறோம். ஆமா இதுவா? அதுக்கப்புறம் அம்மா அப்பா 2 பேரோட சண்டையும் நின்னு போயிடும். அம்மா சாரி, எங்களுக்கு இந்த லைன் எல்லாம் தேவையில்லம்மா. எல்லாரையும் பிரிக்கிற இந்த லைன் ரொம்ப கெட்ட லைன். ஆமா மம்மி, யாருக்கும் நம்ம பங்கு போட வேண்டாம். ஐயோ என் செல்லம். இங்க என்ன நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க? அத்தை,
தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட இந்த சின்ன குழந்தைங்களை கஷ்டப்படுத்த வேண்டாமே. அத நாம என்னவோ முடிவு பண்ணிட்டோம். ஆனா குழந்தைங்களுடைய முடிவை நாம கேட்கவே இல்லையே. அவங்க 2 பேரையும் கொஞ்சம் பாருங்க அத்தை. இனிமே லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. இப்ப இந்த பிள்ளைகள் எதுக்கு நீ ஒண்ணு சேர்த்த? இங்க பாருங்க, பிரிஞ்சிருக்கிறது குழந்தைங்க விரும்பல. வீட்டுக்கு நடுவுல இப்படி கோடு போட்டு பிரியறதுல அவங்களுக்கு இஷ்டமே இல்ல. பாருங்க, அதுங்களுடைய சின்ன கைகளால போட்ட கோட்டெல்லாம் அழிச்சிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, குழந்தைங்களை இந்த மாதிரி பிரிச்சு வச்சு பாவம் பண்ணாதீங்க. உனக்கு என்ன பைத்தியமாடி? நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. கோடு அழிஞ்சா என்ன, திரும்ப போட முடியாதா? கொஞ்சம் இரு. அத்த வேண்டாம், வேண்டாம், சொன்னா கேளுங்க அத்த. அத்த நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேக்குறானே. இந்த மாதிரி கோடெல்லாம் கிழிக்காதீங்க, குழந்தைங்களை பிரிச்சு வைக்காதீங்க. வேண்டாம் அத்த. மூடி. நீ ஆண்ட ஆட்டமெல்லாம் போதும். இனி நான் சொல்றதுதான் நடக்கும். வேண்டாம் அத்த. வாமா என் கூட. நிம்மி, கொஞ்சம் பொறுமையா இருமா. முதல்ல உள்ள வா. நீ வாமா. நான் வரலம்மா, நான் இங்கேயே இருக்கேன். சொன்னா கேளுமா. அம்மா நீ உள்ள போமா, என்ன தொந்தரவு பண்ணாத. சுமதி, வாடா செல்லம். ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, படுத்து தூங்கு வா. வாடா தங்கம். சுமதி பால் குடிச்சிட்டாலாமா? நான் போய் சௌமியை பார்த்துட்டு வந்துடுறேன். சௌமி, சௌமி, சௌமி செல்லம், எங்கம்மா இருக்க? சௌமியா, சௌமி. இதுக்குதான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். அம்மா சௌமியா ரூம்ல இல்லம்மா. பாத்ரூம்ல தான் இருப்பா, இல்ல வேற எங்கயாவது இருப்பா பாரு. நான் வீடு முழுக்க தேடிட்டமா, அவ எங்கேயுமே இல்ல. எங்க போயிட்டான்னு தெரியலையே.